இப்ப விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல என்று சொன்னால் அவர்கள் ஒரே கூட்டம்தான். அவர்கள் விரும்புகிறார்கள், விரும்பின பிறகு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அடைந்து கொள்ளும்படியாக அவர்கள் ஓடவும் செய்கிறார்கள். இது உலக தரப்பில் இது சரிதான். இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு இது சரிதான். ஏன்னா நாம எதையும் விரும்பாமல் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் விரும்பிவிட்டு நாம் ஒரே இடத்தில் இருந்து கொள்வோமானாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. முதலில் விரும்ப வேண்டும், பின்பு அதை பெற்றுக்கொள்வதற்கென்று நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். சோ இந்த உலக பிரகாரமான விஷயத்தில் அது தவறே கிடையாது. அப்போ இது உலக பிரகாரமானவர்களுக்கு இது சரி, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது சரி அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது முற்றிலும் பொருந்தாத ஒரு வசனம். அது எப்படி என்று சொன்னால், நீங்கள் விரும்பலாம், நீங்கள் ஓடலாம், ஆனால் காரியத்தை நடத்தி தருகிறவர் யாகுவா மட்டும்தான். ஹல்லேலூயா. அது யாகுவாவை பற்றி இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தீர்களானால், இறங்குகிற யாகுவாவால் நம்மேல் இரக்கம் வைத்து நமக்கு இந்த காரியத்தை செய்து கொடுக்கிற தேவனாலே மட்டும்தான் இந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கும். அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மனிதன் மிகவும் திறமை வாய்ந்தவனாக இருப்பான், அல்லது தகுதி வாய்ந்தவனாக இருப்பான், தான் எடுக்க வேண்டிய எல்லா முயற்சிகளையும் எடுத்திருப்பான். ஆனாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையானது ஏற்ற வேளையிலே கிடைக்காமல் தகுதி இல்லாத மற்றவர்களுக்கு போய் கிடைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக வழிகளிலே இதை பார்த்திருக்கிறோம். ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவதை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய மனிதனே இப்படி புலம்புகிறான், நான் எப்பொழுதும் உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேனே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேனே, ஆனாலும் நான் வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அவர்களை பாரு, அவர்கள் உம்மை தேடுகிறதில்லை, துன்மார்க்கமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கண்கள் பெருமையோடு பார்க்கிறது, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை, அவர்கள் இருதயம் விரும்புவதை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்ப நான் விருதமாகத்தானே தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து நான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன பலன் என்று ஒரு தேவனுடைய மனிதனே புலம்புகிறான். இப்ப நான் அந்த சங்கீதத்தை எடுங்க அப்படின்னு சொன்ன டக்குன்னு எடுத்துருவீங்க பாருங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வேற யாராங்களும்? சங்கீதம் 73, Psalm 73. ஒருத்தருக்குள்ளாது ஜீவன் இருக்கிறது என்பது வெளிப்பட்டதுனால தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. சங்கீதம் 73ல அந்த சங்கீதக்காரன் இப்படி புலம்புகிறது. நம்ம பொதுவா வழக்க சொல்லுவோம்ல, ஆமா எப்ப பாரு ஆலயத்துக்கு போய் நான் என்னத்தை கண்டேன் இல்லையா? நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நான் போய் என்னத்தை கண்டேன்? யாரும் இல்லையா? நீங்க யாரும் அப்படி சொல்றது இல்லையா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அங்கே சொன்னவர் ஒரு அவிசுவாசி அல்ல, ஒரு தேவனுடைய மனிதன். தேவனுடைய மனிதன் இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நமக்கு பின்னாலே தேவன் நமக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்.
ஏற்ற வேளை வரும்போது அவர் ஜெயத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவரால் ஆசீர்வதிக்க முடியாமல் இல்லை. ஒரு நொடி பொழுதுல அவரால் என்ன செய்ய முடியும்? நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இப்ப நம்மை ஆசீர்வதித்தால் நமக்கு கிடைக்கிற இந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாக நீங்கள் மட்டும் அனுபவிப்பதில்லை. உங்களை சார்ந்திருக்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள்? இதை அனுபவிக்கிறார்கள். அப்ப அந்த சார்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபித்தது போல ஜெபிக்கவில்லை, நீங்கள் தேவனுக்காக ஓடினது போல அவர்கள் ஓடவில்லை, நீங்கள் நன்மை செய்தது போல அவர்கள் செய்யவில்லை. இதையெல்லாம் செய்யாமலும் அவர்கள் அந்த நன்மையை அனுபவிக்க போகிறார்கள் என்றால் யாகுவா அதை கவனிப்பாரா, கவனிக்க மாட்டாரா? ஆக ஒருவன் தகுதி உள்ளவனா இருந்தும் சில சமயங்களிலே தேவன் தன்னுடைய கையை இழுத்து பிடித்துக் கொள்ளுகிறார். ஏன்? இன்னும் நேரம் வரல, இன்னும் சூழ்நிலைகள் சரியாகவில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பதில் இருந்து இந்த நன்மையை அனுபவிக்க போகிறவர்களும் அதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய கரத்தை சில சமயங்களிலே மூடிக்கொள்கிறார். ஆகையினாலேயே நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தாமதப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் எல்லாரும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது என்று சொன்னால் ஒன்றிலே அந்த மனிதனிடத்தில் குறை இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த நன்மையை அனுபவிக்கிறவர்களில் குறை இருக்க வேண்டும். இந்த விஷயங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவு கதறி கதறி ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் விடுதலை இல்லை? அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தகுதி இருக்க வேண்டும். அது வரைக்கும் தேவன் தன் கையை இழுத்து பிடித்துக் கொள்ளுவார். ஆனால் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற அந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக இரக்கம் காட்டுவார். அந்த மனுஷனை தேவன் கைவிடவே மாட்டார். பல துன்பங்கள் மத்தியிலே அந்த மனிதன் கடந்து சென்றாலும் அந்த நாட்களில் எல்லாம் தேவன் அந்த மனிதனை தூக்கி சுமப்பார். அவர் கைவிட மாட்டார். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாரையும் அவர் கைவிடுவதில்லை. அப்ப தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தடை வருகிறது என்றால், ஒரு குடும்பத்தில் தடை வருகிறது என்றால் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். நான் அதற்கு காரணமாக இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை அதற்கு காரணமாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். என்றைக்கு நம்முடைய லைன் கரெக்டாகி விடுகிறதோ அப்பொழுது தேவன் அவருடைய பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி விடுவார். குடும்பமாய் நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் விரும்பினாலும், எவ்வளவுதான் ஓடினாலும் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அப்ப நமக்கு இங்க முக்கியமான தேவை விரும்புவதல்ல, ஓடுவதல்ல, தேவனுடைய இரக்கம் கிடைக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய இரக்கத்திற்காக யார் காத்திருக்கிறார்களோ ஏற்ற வேளையில தேவன் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அவர்கள் அந்த விடுதலையை உண்மையாக அனுபவிப்பார்கள். அது வரைக்கும் தேவன் பொறுமையோடு கூட தான் காத்திருப்பார்.
சங்கீதம் 33 சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கலாம். Psalm 33. வசனம் 16, 16. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அல்லேலூயா. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்பட மாட்டான். பொதுவா என்ன நினைப்பாங்க? அதிக பேர் யுத்தம் செய்வதற்கு இருந்தால், எந்த நாட்டிலே அதிக யுத்த வீரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதுதான் பொதுவான கருத்து. ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், நீ எத்தனை பேரை வச்சிருந்தாலும் சரி, அதனால ஒரு ராஜா ரட்சிக்கப்படவே மாட்டான். அந்த ராஜாவுக்கு ரட்சிப்பு அவர்கள் எத்தனை சேனைகளை, எவ்வளவு பெரிய சேனைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து கிடையாது. யாரால கிடைக்கும் பாருங்க. சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்ப மாட்டான். ஒரு பலசாலி யுத்தத்தில் ஜெயிப்பானா என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அவனும் கூட ஜெயிக்க மாட்டான். அவன் பலத்தினால அவன் ஜெயிப்பது கிடையாது. அடுத்து சொல்லுகிறார், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. விருதானா வேஸ்ட். அப்ப குதிரையை கூட என்ன செய்ய முடியாது, நாம நம்ப முடியாது. குதிரையின் பலத்தினாலே நாம் ஜெயித்து விடலாம் என்று நாம் நினைக்க முடியாது. அதுவும் விருதா. அப்ப எப்படித்தான் ஜெயிக்க முடியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை. யாருக்கு? யெகோவாவுக்கு பயந்து அவர் கிருபை. தமிழ் பைபிள்ல கிருபைன்னு போட்டிருக்கிறது, இங்கிலீஷ்ல மெர்சின்னு போட்டிருக்கு. கரெக்டா? இங்கிலீஷ்ல மெர்சி. மெர்சின்னு சொன்னா அதுக்கு சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் இரக்கம், கிருபை அல்ல. அப்போ தமக்கு பயந்து தமது இரக்கத்துக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ ஓடுகிற விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற யெகோவாவாலேயே ஆகும் என்று சொன்னால், அந்த யெகோவாவுக்கு யார் காத்திருக்கிறார்களோ, யெகோவாவுடைய இரக்கத்தை பெறுவதற்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் காரியத்தை வாய்க்க செய்கிறார். அவர் என்ன செய்யறார் பாருங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் யெகோவாவுடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. யார் மேல்? யார் யெகோவாவுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறார்களோ. அப்ப நாம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய வேலை என்ன? தேவனுடைய இரக்கத்தை எப்படி பெறலாம், எப்படி அவருடைய கண்களிலிருந்து தயவை நான் பெற்றுக்கொள்ளலாம், அல்லாமல் அவருடைய இரக்கத்துக்கு காத்திராமல் அவருடைய தயவுக்கு காத்திராதபடிக்கு நீங்கள் எந்த முயற்சி பண்ணினாலும் சரி, நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்கில்ஃபுல் மனிதனா இருந்தாலும் சரி, இவைகளால் ஒன்றும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய இரக்கத்தினால் மாத்திரமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய இரக்கத்திற்காக நாம் காத்திருக்கும் போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களை சரியான இடத்திலே கொண்டு நிறுத்துவார்.
தேவைப்பட்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி அவர் செய்வார். இப்போ ஒரு கம்பெனியில நன்றாக வேலை செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். கம்பெனியில் வேலை செய்தவர்களுக்கு தெரியும், அந்த கம்பெனியினுடைய முதலாளியோ அல்லது மேனேஜரோ சிலரிடத்தில் மட்டும்தான் கருணை காட்டுவார்கள். எல்லாரும் ஒருபோல வேலை செய்தாலும் சிலரிடத்தில் மட்டும் கருணை காட்டுவார்கள். அதற்கு காரணம் என்ன? ஒருவர் நல்ல வேலை செய்கிற நேரத்தில் அதை காணும்படிக்கு தேவன் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இவர் செய்கிற நல்ல வேலையை அவர் கவனிக்கிறார். மற்றவர்கள் செய்கிற நல்ல வேலை என்ன செய்யல, கவனிக்கப்படவில்லை. அப்ப அந்த கவனிக்க செய்கிறவர் யார்? யாகுவா. ஏன் யாகுவா அதை கவனிக்க செய்கிறாரு? ஏன்னா அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி யாகுவா அங்கே தயவு பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப யாகுவாவுடைய இரக்கத்தை விட்டு, யாகுவாவுடைய கிருபை விட்டு, நம்முடைய சுய முயற்சியினாலே நாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைப்போமானால் அது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தகுதி உள்ளதல்ல. பல சமயங்களிலே யாகுவா நமக்கு உணர்த்துகிறார், நீ செய்யறது தவறு, நாம் செய்வது தவறு என்று யாகுவா உணர்த்தின பின்பும் கூட இல்ல, நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணினால் நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி முயற்சி பண்ணி அதுல பாதாளத்தில் போனவர்கள் தான் இருக்கிறார். மிகுந்த நஷ்டத்திற்குள் கடந்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திராதபடிக்கு, தேவனுடைய கிருபைக்கு காத்திராதபடிக்கு, தங்களுடைய பலத்தை நம்பி, தங்களுடைய புத்தியை நம்பி அவர்கள் செய்கிற காரியங்கள் அவர்களை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுகிறது, கொடும் நஷ்டத்திற்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறது. பிறகு கடைசி நேரத்தில் வந்து தவிப்பார்கள், ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நான் ஏன் இப்படி ஆனேன், நான் உண்மையாக தேவனை ஆராதித்துக் கொண்டுதானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? காரணம் என்ன? ஒரு வேலையை செய்ய முன்பாக அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபைக்கு அல்லது அவருடைய பதிலுக்கு நீங்கள் காத்திராதபடிக்கு நீங்களே எடுத்த முயற்சிகள், நீங்கள் சுயமாக உங்கள் சிந்தனையின்படி நீங்கள் எடுக்கிறதான முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியை தருகிறது. ஆனால் அதே ஆரம்பத்தில் அவருடைய கையிலே நாம் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிப்போமானால் எல்லா வழியிலும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதை நாம் காண முடியும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Proverbs chapter 3 verses 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் யாகுவாவில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆரம்பமே ரொம்ப கடினமா இருக்கிறது இல்லையா? என்ன சொல்லுகிறார்? உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாத. ஏன்னா நம்முடைய சுய புத்தி ஒரு நாளும் நன்மையானதை நமக்கு சொல்லி தராது. அப்ப உன் சுய புத்தியின் மேல் சாயாதன்னா அப்ப யாருடைய புத்தியின் மேல் சாய வேண்டும்? யாகுவாவுடைய புத்தியின் மேல் சாய வேண்டும். அப்ப யாகுவா பேரில் நாம் சாய்ந்திருந்து நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நாம் நினைத்துக் கொள்ளுவோமானால் அதனுடைய அர்த்தம் என்ன? வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுனா போற வழியெல்லாம் சோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டு போறதா? அப்படியா? அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும்.
எல்லா சூழ்நிலைக்கும் அவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தையிலிருந்து கிடைக்கிற ஆலோசனையை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடப்போமானால் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நாம் சரியான பாதையிலே செல்லுவோம். முடிவிலே கத்தி கதற வேண்டிய அவசியம் இருக்காது. என்னிடத்தில் வந்து பேசி இருக்கிறார்கள் சிலர், பாஸ்டர் இப்ப என்ன பண்றது? அப்போ கூட அவங்களுக்கு என்ன சொல்றேன், சரி திரும்ப முதல்ல இருந்தே ஆரம்பிங்க. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கணும், வசனத்திலிருந்து ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல நீங்க தவறினீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிங்க. ஆனாலும் என்ன இல்ல, அவர்களுக்கு திரும்பவும் அவர்களுடைய திறமையின் மேல் நம்பிக்கை இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா, இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டேன்னா, லோன் வாங்கி பணத்தை போட்டேன்னா, அல்லது இன்னும் திறமசாலியான வேலைக்காரர்களை நான் வைத்தேனால் முடியவே முடியாத அருமையான தேவ பிள்ளைகளே. நம்முடைய சுய முயற்சியினால் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அது நடக்கலாம், உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நடக்கலாம். மேலும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நடந்தால் அவர்கள் முழு உண்மையை உங்களிடத்தில் சொல்ல போகிறார்களா? நான் முயற்சி பண்ணிதான் இந்த வெற்றி அடைந்தேன் என்று சொல்ல போகிறார்களா? சொல்லுவார்கள், ஆனால் அதில் உண்மை இருக்காது. அவர்கள் சொல்வதில் பாதிக்கு மேல் பொய்யா இருக்கும். ஆனால் நீங்கள் முழு வழியும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில் நடப்பீர்களானால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறுவீர்கள். ஒரே அடியாக ஒருவேளை முன்னேறி விட மாட்டீர்கள். ஆனால் அதிலே தேவனால் கிடைக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். அதிலே வேதனை இருக்காது. இதை நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ அல்லேலூயா, ஜெயம் யாகோவால் வரும். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படுத்துகிற அந்த குதிரையினாலே வராது. நீ குதிரை மேல் வைக்கிற நம்பிக்கையை நீ விட்டுவிடு. சேனைகளின் மேல் வைக்கிற நம்பிக்கையை விட்டுவிடு. சங்கீதம் 44 சங்கீதம் 44 வசனம் 6. Psalm 44 verse 6. என் வில்லை நான் நம்பேன் சொன்னா நம்ப மாட்டேன். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. தன் வாழ்க்கையிலே அனுபவித்து பார்த்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு வில் இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை அந்த வில்லின் மேல் இல்லை. என்னிடத்தில் பட்டயம் இருக்கிறது, ஆனாலும் என்னுடைய நம்பிக்கை அந்த பட்டயத்தின் மேல் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய முழு ராணுவமும் ஒரு இடத்திலே கூடி நிற்கிறது. பெலிஸ்தர்களுடைய ராணுவத்திலிருந்து ஒரே ஒரு தனி மனிதன் வந்து இவர்களை மிரட்டுகிறான். உங்களில் யாராகிலும் திறமைசாலிகள் இருந்தால் என்னோடு வந்து யுத்தம் செய்யுங்கள். என்னை ஜெயித்தால் நீங்கள் இந்த யுத்தத்தில் ஜெயித்தீர்கள், நான் உங்களை ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள் என்று அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான் கோலியாத். இப்போ அந்த இடத்திலே தாவீது வருகிறார். தாவீது கையிலே பெரிய பட்டயம் ஒன்றும் இல்லை. சவுல் ராஜா அவருக்கு பட்டயத்தையும் கவச உடைகளையும் கொடுக்கிறார். அவைகளை போட்டு கொஞ்ச தூரம் நடந்து பார்த்து தாவீது இது எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன செய்து விடுகிறார், கலட்டி கொடுத்து விடுகிறார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, என் வில் என்னை ரட்சிப்பதில்லை.
என் தேவனுடைய நாமமே என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆக தேவனுடைய நாமத்தின் பேர் முழு நம்பிக்கையும் வைத்தவராக வெறும் 5 கற்களை எடுத்துக்கொண்டு கவனையும் எடுத்துக்கொண்டு அந்த சத்துருவுக்கு நேராக அவர் ஓடுகிறார். தாவீதுக்கு நன்றாக தெரியும், அவருடைய திறமையை கொண்டு அவர் ஜெயிக்க போறதில்லை. யாகோவுடைய கிருபை கொண்டுதான் அவர் ஜெயிக்க போகிறார். அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்தவராய் அந்த கவனிலிருந்து கல்லை அடிக்கும் பொழுது அது கோலியாத்தினுடைய நெற்றியில் பாய்ந்து விடுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் எல்லாரும் தாவீதுடைய திறமையினால் தான் அந்த கல் அங்கே போய் அடித்தது என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது. தாவீதினுடைய திறமையினால் அல்ல, தன்னுடைய திறமையை நம்பாத தாவீதினாலே தேவன் அவ்வளவு பெரிய ரட்சிப்பை அன்றைக்கு அங்கே கட்டளையிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான யுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள், இவைகளை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று பலவிதமாக நம்முடைய மூளையை போட்டு கசக்கி பலரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்டு நாம் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் அது ஒரு நிரந்தரமான சமாதானமான தீர்வாக இருக்காது. என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு வருகிற சோதனைகளுக்கு யாகுவாதான் பதில் தருவார் என்று நம்பி, இறங்குகிற தேவனால் தான் என்று நம்பி யார் அவரிடத்தில் சரணடைந்து விடுகிறார்களோ, யார் தன்னை முழுமையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கும். அப்பொழுது நமக்கு புரியும், என்னுடைய திறமை ஒன்றும் இல்லை, என்னுடைய பலன் ஒன்றும் இல்லை என்று நமக்கு புரியும். எப்பொழுது நம்முடைய சிந்தை தேவனுடைய சிந்தையோடு ஒத்து போகிறது, அப்பொழுது நம்ம காரியங்கள் எல்லாம் ஜெயமாக நடக்கும். திறமையில் நம்ப வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் தேவனை காட்டிலும் அதிகமாக திறமை மேல் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் சொன்னது போல திறமை உள்ளவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் அந்த பொறுப்புள்ள அதிகாரியுடைய கண்கள் உங்களை பார்க்க வேண்டுமே. சரியான நேரத்தில் அந்த பொறுப்புள்ள அதிகாரியின் கண்கள் உங்களை பார்க்க வேண்டுமே. நீங்கள் நல்ல வேலையை திறமையான வேலையை செய்து முடித்து போன பிறகு அவர் வந்து பார்த்தால் அதனால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் உண்டா? இல்லை. அப்போ நீங்கள் சரியாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முதலாளியோ அந்த எஜமானோ வந்து உங்களை பார்க்க செய்வது தேவனுடைய சித்தம். தேவன் தான் அதை வாய்க்க பண்ணுகிறார். காலத்தையும் செயலையும் ஒன்றாக கூட்டுகிறவர் நம்முடைய தேவன். அந்த வேளையில நமக்கு ஜெயம் கிடைக்கும், தேவைப்பட்டுள்ள கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். ஆக நாம் எத்தனை விஷயங்களை இங்க பார்த்தோம் பாருங்க. என் வில்லை நான் நம்புவதில்லை, என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. இதுவரைக்கும் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற வில்லையும் உங்களிடத்தில் இருக்கிற பட்டயத்தையும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களானால் அது எந்த விஷயமா இருந்தாலும் இன்றோடு அதை விட்டு விடுங்கள். அவைகளினால உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது, அவைகளினால உங்களுக்கு ஜெயம் கிடைக்க போவதில்லை. இறங்குகிற தேவனாலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? என் தேவனுடைய இரக்கத்திற்காக நான் காத்திருக்க வேண்டும். தேவன் எப்பொழுது எனக்கு இரக்கம் காண்பிப்பார் என்று அவருடைய வாசற்படியிலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் காரியங்களை ஜெயமாய் நடத்துவார். உங்களை பார்த்து அநேக ஜனங்கள் விசாரிக்கும் அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும்
நீங்கள் இந்த உலக பிரகாரமான உங்கள் திறமையின் பேரிலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால் பாருங்க, வில்லை நம்ப மாட்டோம், பட்டயத்தை நம்ப மாட்டோம், எந்த ராஜாவும் சேனையின் மிகுதினால என்ன செய்யப்பட மாட்டான், ரட்சிக்கப்பட மாட்டான். தாவீது ஒரு முறை சேனையை எண்ணினார். தேவன் என்ன பண்ணாரு? அடித்தார் அவரை. ஏன்னா அந்த நம்பரை வைத்து தேவன் நம்மளை என்ன செய்யறது இல்லை, ரட்சிக்க போவதில்லை. அதைத்தான் கிதியோனுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு காட்டினார். 32,000 பேர் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வந்தார்கள். கடைசியில் எத்தனை பேரை தேவன் தெரிந்து கொண்டார்? 300 பேரை தெரிந்து கொண்டார். 32,000 பேர் எங்கே, 300 பேர் எங்கே? அப்ப தேவன் வெறும் 300 பேரை வைத்து அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்ப தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு நம்முடைய திறமைகள் தேவையில்லை, அவருடைய கிருபை மாத்திரம் போதும், அவருடைய இரக்கம் மாத்திரம் போதும். அப்போ அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் பெறுவதற்கு என்ன வழி என்பதை நாம் தேடி படிக்க வேண்டும், அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி, என்ன செய்தால் அவர் எனக்கு இரக்கத்தை காண்பிப்பார்? மிக எளிதாக சொல்ல போனால் அவருடைய சித்தத்தை செய்தால் நமக்கு இரக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா. தன் சீஷர்களிடத்தில் சொன்னார் யாகோஷுவா, அவருடைய சித்தம் என்னவென்று சொல்லுகிறேன் உங்களுக்கு. நான் உங்களில் அன்பாய் இருப்பது போல நீங்களும் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூறுங்கள். சீஷர்களுக்கு மாத்திரம் சொன்ன விஷயம். அப்ப எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க அவர் இதை சொல்லும் போது? 11 சீஷர்கள் இருந்தாங்க. எத்தனை பேரு? 11 சீஷர்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். You love one another as I have loved you. அது ஏன் அப்படி சொன்னாரு? நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீ ஏன் சொன்னாரு? அதுல ஒருத்தன் கூட அவர் அன்பு வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கல. யாகூஷோடைய சீஷர்கள்ல ஒருவனுக்கும் அவர் அன்பு வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவனே கிடையாது. அவரோடையும் சமாதானமா இல்ல, அவர்களுக்குள்ளும் சமாதானம் இல்லை. அப்படி இருந்தும் அவர் அவர்கள் மேல் அன்பு வைத்தார். நான் இப்ப எதை சொல்லிட்டு இருக்கிறேன்? அவருடைய சித்தம் என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மெயின் டாபிக்கை விட்டுறாதீங்க, அவருடைய சித்தம். அப்போ நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, அதாவது அன்பு வைக்க தகுதியே இல்லாத உங்களில் நான் அன்பு வைப்பது போல உன் கூட இருக்கிறவன் நீ அன்பு காட்டுவதற்கு தகுதியே இல்லாமல் போனால் கூட நீ அவனில் அன்பு செலுத்து. எப்படி? கூட இருக்கிறவன் அன்பு செலுத்த தகுதியே இல்லாம இருந்தாலும் கூட, ஏன்னா உனக்கு தகுதி இல்லாம இருக்கும்போது நான் உண்மையில் அன்பு வைத்தேன் இல்லையா? அது மாதிரி உன் கூட இருக்கிறவன், யோவான் 13 பாருங்க,
13ல 34. ஓகே. அப்போ நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, உண்மையாகவே எல்லாரும் யாகுஷுவோட்ட அன்பா இருந்தாருங்களா சீசர்கள் எல்லாம்? என்ன பிரதர், இருந்தார்களா? ஒரு சீசன் கூட யாகுஷுவோட்ட ரொம்ப அன்பா இருக்கல. யாகுஷுவா எல்லார் மேலயும் அன்பா இருந்தாரா? யாகுஷுவா எல்லார் மேலயும் அன்பா இருந்தார். அப்ப அதுதான் சொல்றாரு, நீங்க யாருமே அன்பு காட்டுறதுக்கு தகுதி உள்ளவங்க இல்ல, ஆனா கூட நான் என்ன பண்ணேன், உங்கள் எல்லார் மேலும் நான் அன்பா இருந்தேன். அப்ப இது போல நீங்களும் என்னிடத்தில் அன்பு காட்டுங்கன்னு சொல்லல அவரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல நான் உங்களிடத்தில் அன்பு காட்டினது போல என்கிட்ட அன்பு காட்டுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. என்ன சொன்னாரு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அப்ப அப்படி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்போது எப்படி? நமக்கு சாதகமா இருக்கிறவங்க கிட்ட அன்பு காட்டுவது இல்லை, நமக்கு அனுகூலமா பேசுறவங்க கிட்ட அன்பு காட்டுறது இல்லை. அப்ப அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தினால் அதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதா இருக்கும். அப்படி தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றினால் நமக்கு இரக்கம் கிடைக்கும். எந்த இரக்கம்? தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப தேவனுடைய இரக்கத்துக்கு காத்திருப்பது என்று சொன்னால் வெறுமனே நாம் முழங்கால் படிட்டு தேவனே தேவனே தேவனேன்னு சொல்லுவதனால தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது. அவருடைய சித்தத்தை செய்வதனால் தான் இரக்கம் கிடைக்கும். சொன்னார்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார்ல, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. ஆம். அப்ப பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் எனக்கு கிடைத்தால்தான் என்னுடைய காரியங்கள் வாய்க்கும்படி தேவன் செய்வார். நீங்கள் எவ்வளவு நாள் ஜெபித்தீர்கள், எத்தனை நாள் உபவாசம் இருந்தீர்கள், எவ்வளவு நாள் கண் விழித்து ஜெபித்தீர்கள், இதெல்லாம் கணக்குல வராது. நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினீர்கள். அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய இரக்கம் பரிபூரணமாய் கிடைக்கும். நீங்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு சகோதர சிநேகத்தை நாம் காட்டாதபடிக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் தான் தேவனிடத்தில் கெஞ்சினாலும் உங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்காது. அப்பதான் இந்த வசனம் நிறைவேறும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ அந்த இரக்கம், என் தேவனிடத்திலிருந்து நான் எப்படி இரக்கத்தை பெற்றுக் கொள்வது? தியானிங்க, வேதத்தை தியானிங்க, கண்டுபிடிங்க, எப்படி நான் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இது பெரிய ரகசியம். அது மட்டும் தெரிந்து விட்டால், தேவனிடத்திலிருந்து எப்படி இரக்கம் பெறலாம் என்று தெரிந்து விட்டால், ஈசாக்கிடத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஈசாக்கினுடைய மனைவி ரெபக்காள்
யாக்கோபுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி கொடுத்தார். அது ஈசாக்கு இடத்துல செல்லுபடியாகும், தேவனிடத்தில் செல்லுபடியாகாது. இந்த ஆலோசனை தேவனிடத்துல செல்லுபடியாகாது. தேவனிடத்தில் இரக்கம் பெற வேண்டுமானால் அவர் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை அப்பொழுதுதான் மாறும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அநேக ஜனங்களுக்கு மத்தியில தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகவே எப்படி தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதத்தை தியானித்து பாருங்கள். அதன் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறையா. தேவரீர், இந்த நாளிலே உம்மிடத்திலிருந்து நாங்கள் எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தந்தபடினாலும் உமக்கு நன்றி ராஜாவே. நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் தேவரீர் அந்த விஷயத்தில் ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் அப்பா. அநேகர் எங்கள் மத்தியில நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு மாற்றம் நடக்கவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசு. அவர்கள் உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், நன்மைகளால், உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளால் நிறைக்கப்பட்டவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்து. எங்கள் ஜனங்களின் நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. ஆசீர்வதியும். நல்ல சாட்சிகளை கேட்டோம். சாட்சி சொன்ன குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். தூர இடத்தில் இருக்கிற சகோதரன் வர்கீஸை, இன்னுமாக அந்த ககால் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும் அப்பா. உமக்கு நன்றி ராஜாவே. தேவல்ல சகோதரி கட்சியானுடைய தாயாருக்காக நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு நீர் விடுதலை தாரும் அப்பா. இந்த நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதி. எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.